வணக்கம். இந்த கிளாஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இயற்பியலும் அளவீடும் அதில் MCQ பார்ப்போம். ஆல்ரெடி 12 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதை மீதி உள்ள கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the unit of length convenient to atomic scale is known as angstrom. 1 angstrom is equal to 10 power minus 10 meter. The size of hydrogen atom is 0.5 angstrom. What is the total atomic volume in meter cube of a mole of hydrogen atoms? அணுக்கள் பற்றிய அளவீடுக்கு வசதியான நீளத்தின் அலகு ஆங்ஸ்ட்ராம் ஆகும். ஒரு ஆங்ஸ்ட்ராம் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் 0.5 ஆங்ஸ்ட்ராம் எனில் ஒரு மோல் ஹைட்ரஜன் அணுக்களின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் முக்கியமான விஷயம், நம்ம அந்த ஹைட்ரஜன் அணுடைய சைஸ் ஆஃப், இங்கிலீஷில் சொல்லும்போது சைஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லும்போது ஹைட்ரஜன் அணுவின் விட்டம்னு சொல்லியிருக்கோம். அது விட்டம் கிடையாது, ஆரம் அப்படியே வச்சுக்கணும். இந்த கொஸ்டினில் ஒரு கரெக்ஷன் பண்ணிங்க. தமிழ் வேர்ஷனில் ஹைட்ரஜன் அணுவின் ஆரம், அந்த கொடுத்துருக்கிற சைஸுங்கிறத ஆரமாக எடுத்துக்கணும், 0.5 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அப்போ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10 பவர் மைனஸ் 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 1 ஆங்ஸ்ட்ராங்கிறது 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். த சைஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 0.5 ஆம்ஸ்ட்ராங். அதாவது அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய ரேடியஸ் ஆர் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.5 ஆங்ஸ்ட்ராங் சொல்கிறாங்க. 0.5 ஆங்ஸ்ட்ராங். வாட் இஸ் அ டோட்டல் வால்யூம் இன் மீட்டர் கியூப் ஆஃப் அ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்? அப்படின்னா 1 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம், 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதோட வால்யூம் எவ்வளோ? வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு மோல் அளவுள்ள ஹைட்ரஜன் அணுவினுடைய கன அளவு என்ன? அதுதான் நமக்கு கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல என்னது, இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, அதோட கன அளவு என்னன்னு பார்ப்போம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டனுடைய கன அளவு ஸ்மால் வின்னு வச்சுக்கிறோம். ஸ்மால் வி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? அணு கோள வடிவமானது, ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அப்போ 4/3 πr³ சொல்லலாம். 4/3 πr³. அப்போ 4/3 இன்ட்டு பை வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் வேல்யூ 0.5. 0.5 ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங்னா 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். ஹோல் க்யூப் இருக்கனால ஹோல் க்யூப் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி பை 3 பண்ணணும். அதை நான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோனா 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 ஈக்குவல் டு எவ்வளோனா 1.57 வருது. மேலே 1.57 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 இன்ட்டு 30 மைனஸ் 30. அப்போ இன்ட்டு 10 பவர் மைனஸ் 30 மேலே இருக்குது. டிவைடட் பை 3. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1.57 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0.5233 வருது. 0.5233 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 30. இது ஸ்மால் வி, ஒரு ஹைட்ரஜன் அணுடைய கன அளவு நமக்கு. அப்படின்னா நம்மக்கிட்ட எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு மோலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு மோலுங்கிறது நமக்கு அவாகாட்ரோ நம்பர். ஒரு மோலில் எத்தனை அணுக்கள் இருக்கும் அப்படின்னா 6. ஒரு மோலில் 6.023 இன்ட்டு 10 பவர் 23 அணுக்கள் இருக்கும். அதான் அவாகாட்ரோ நம்பர்னு சொல்கிறது. ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜனுடைய கன அளவு இவ்வளோ அப்படின்னா இத்தனை ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ கன அளவு இருக்கும்? அதை நான் கேபிட்டல் வின்னு வச்சுக்கிறேன். மொத்த கன அளவு கேபிட்டல் வி, டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு இந்த ஒரு மோல் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ். ஒரு மோலில் இத்தனை அணுக்கள் இருக்குது. அப்போ n இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுடைய வால்யூம் என்னது? ஸ்மால் வி இன்ட்டு ஸ்மால் வின்னு போட்டுக்கலாம். அப்போ கேபிட்டல் வி ஈக்குவல் டு n வேல்யூ இது 0.6023 இன்ட்டு 10 பவர் 23 இன்ட்டு ஸ்மால் வி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.5233 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 30. ஓகே, இது பாருங்கள். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 10 பவர் மைனஸ் 7 ஆயிரும். ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 10 பவர் 23, 10 பவர் மைனஸ் 30, 10 பவர் மைனஸ் 7 ஆகிடும். 10 பவர் மைனஸ் 7. அடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். 6.023 இன்ட்டு 0.5
3.5233 ஈக்குவல் டு 3.1518 வருது. 3.1518 அப்படின்னு வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 3.16ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3.16 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 3.16 × 10⁻⁷ மீட்டர் கியூப். இதுதான் வந்து வால்யூம். இதுதான் ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 mole of an ideal gas at standard temperature and pressure occupies 22.4 liter molar volume சொல்லியிருக்காங்க. What is the ratio of molar volume to atomic volume of a mole of hydrogen? இப்போது தமிழில் பார்த்தீங்கன்னா நிலையான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 1 மோல் அளவுள்ள நல்லியல்பு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். அதுதான் மோலார் பருமன் சொல்கிறாங்க. ஆகும் எனில் 1 மோல் அளவுள்ள ஹைட்ரஜனின் மோலார் பருமனுக்கும் அணு பருமனுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா ரேஷியோ ஆஃப் மோலார் வால்யூம் டு த அட்டாமிக் வால்யூம் ஆஃப் மோல் ஆஃப் ஹைட்ரஜன். மோலார் வால்யூமுக்கும் அட்டாமிக் வால்யூம் ஆஃப் எ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். 1 மோல் அளவுள்ள ஹைட்ரஜனின் மோலார் பருமனுக்கும் அணு பருமனுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோலார் பருமன் கொடுத்துருக்காங்க. அதாவது 22.4 லிட்டர் ஹைட்ரஜனுடைய மோலார் வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22.4 லிட்டர். சரியா? மோலார் வால்யூம் வந்து மோலார் வால்யூம் ஈக்குவல் டு 22.4 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மோலார் பருமன். மோலார் பருமன் மோலார் பருமன் சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த மோலார் பருமனுக்கும் அணு பருமனுக்கும் உள்ள ரேஷியோ ஆஃப் மோலார் வால்யூம் டு த அட்டாமிக் வால்யூம் ஆஃப் அ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 மோல் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் நம்ம. 1 மோல் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வால்யூம் அதாவது 1 மோல் அளவில் ஹைட்ரஜன் அணுக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 மோல் அளவுள்ள ஹைட்ரஜன் அணுடைய அணுபருமன். ஒரு அணு கிடையாது, 1 மோல். சரியா? அணுபருமன். இதனுடைய பருமன் வந்து எவ்வளோ அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணோம். அது மறுபடியும் நான் பண்ண போகிறதில்ல. ஓகே, எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்னா அதாவது போன கொஸ்டினில் சால்வ் பண்ணோம். 3.16 × 10⁻7 இல்லையா? -7 மீட்டர் கியூப். இது வந்து போன இதில் நம்ம சால்வ் பண்ணோம். அதை எடுத்துக்கிறேன், அப்படியே மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்னென்னா இதுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மோலார் வால்யூமுக்கும் இந்த அட்டாமிக் வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மோலார் வால்யூம் பார்த்திங்கன்னா லிட்டரில் இருக்குது. இது வந்து நமக்கு SI யூனிட்டில் மீட்டர் கியூப்பில் இருக்குது. ஸோ இந்த லிட்டரை வந்து மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த மோலார் வால்யூம் இது இருக்கு இல்லையா, இதை வந்து MVன்னு வச்சுக்கிறேன். 22.4 லிட்டர். இந்த லிட்டரை வந்து மீட்டர் கியூப்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 1 லிட்டர் வந்து எப்படி மீட்டர் கியூப்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா 1 லிட்டர்னால் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு பார்க்கணும். 1 லிட்டருங்கிறது வால்யூம் ஆஃப் யூனிட் ஆஃப் வால்யூம். ஓகே, அப்போ அதை வந்து மீட்டர் கியூப்க்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். 1 லிட்டர் அப்படிங்கிறத மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு 10⁻³ மீட்டர் கியூப். 1 லிட்டர் அப்படின்னா 10⁻³ மீட்டர் கியூப். ஓகே, இது மோலார் வால்யூம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மோலார் வால்யூம் அட்டாமிக் வால்யூம் ரேஷியோ. மோலார் வால்யூம் MV பை அட்டாமிக் வால்யூம் AVன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு மோலார் வால்யூம் 22.4 × 10⁻³ டிவைடட் பை அட்டாமிக் வால்யூம் எவ்வளவு? 3.16 × 10⁻⁷. இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 22.4 டிவைடட் பை 3.16 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம்.
22.4 divided by 3.16 equal to 7.088 வருது. 7.088 7.088 into 10 power என்ன வரும் பாருங்க, 10 power minus 3 இருக்குது, 10 power minus 7 மேலே வந்தோம்னா ப்ளஸ் 7 ஆகும். அப்போ 7.088 into 10 power 4னு 10 power 4. இப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா அங்கே 10.0, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10.09 into 10 power 4. ரேஷியோ தான் கேட்குறாங்க, ரேஷியோவுக்கு யூனிட் கிடையாது. ஏன்னா இதுக்கும் மீட்டர் க்யூப், இதுக்கும் மீட்டர் க்யூப். அப்போ இந்த ரேஷியோவுக்கு யூனிட் கிடையாது. ஆன்சர் வந்து என்னென்னா 7.09 into 10 power 4. ஃபஸ்ட் ஆப்ஷன். இங்கேயும் 14th ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே தெரிய வேண்டியது என்னென்னா மோலார் வால்யூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிட்டரை மீட்டர் க்யூப் கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, 1 mole ஆஃப் அட்டாமிக் வால்யூம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். 1 mole ஆஃப் அட்டாமிக் வால்யூம் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம், போன ப்ராப்ளத்தில் கேல்குலேட் பண்ணோம், அந்த வேல்யூ நமக்கு தெரியணும். ஞாபகம் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து கேல்குலேட் பண்ண தெரியணும். போன சம்மில் நம்ம பார்த்த மாதிரி பண்ண தெரிஞ்சதுன்னா ரேஷியோ கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நோட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்னென்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம் கேட்குறோம். நாட் அ மெட்ரிக் சிஸ்டம், கீழ்கண்டவற்றில் எது மெட்ரிக் முறை, மெட்ரிக் அலகு முறை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து சிஜிஎஸ், ஆப்ஷன் பி வந்து எம்கேஎஸ், ஆப்ஷன் சி எஃப்பிஎஸ், ஆப்ஷன் டி வந்து எஸ்ஐ. எது மெட்ரிக் சிஸ்டம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது இல்லை அப்படின்னா இதுதான் வரும், எஃப்பிஎஸ் வரும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பவர் ஆஃப் 10 பவரில் எழுத முடியும். இந்த சென்டிமீட்டர், ஒரு மீட்டர்னால் நம்ம வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம், 10 power 2 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிராம், 1 கிலோகிராம்னா 1000 கிராம் சொல்கிறோம். அது மாதிரி இந்த 3 அளவுமே சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ சிஸ்டம், இது 3மே நம்ம வந்து 10 பவர்ஸில் எழுத முடியும். சப்மல்டிபிள்ஸாக எழுத முடியும், மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸாக எழுத முடியும். அதனால் இதெல்லாம் மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஃபுட், பவுண்டு, செகண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து அது மாதிரி 10 பவர்ஸில் எழுத முடியாது. ஒரு பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் வந்து நம்ம வந்து எழுத முடியாது, எஃப்பிஎஸ்ஸே எழுத முடியாது. அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். அப்போ ஆன்சர் வந்து சி. 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the length and breadth of a rectangle are 20.0 plus or minus 0.2 cm and 10.0 plus or minus 0.1 cm respectively. Calculate the area of a rectangle with the error limits அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே 20.0 plus or minus 0.2 cm மற்றும் 10.0 plus or minus 0.1 சென்டிமீட்டர் ஆகும் எனில் செவ்வகத்தின் பரப்பை பிழை எல்லையுடன் கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த பிழை பரவல், ப்ராபகேஷன் ஆஃப் எரர், அதில் வரக்கூடியது. இப்போ பாருங்கள், ஒரு செவ்வகம்னு சொல்லிட்டாங்க, ஒரு ரெக்டாங்கிள், அதோட நீளம் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிரெத் வந்து 10.0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும், வித் எரர் லிமிட். ஏரியா கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். பரப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா, பரப்புக்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து ஏ ஈக்குவல் டு என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இது ரெண்டு முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். லென்த் இன்ட்டு பிரெத் என்னது, முதல்ல பிழை இல்லாமல், பிழை அப்புறம் கண்டுபிடிப்போம். எல் இன்ட்டு பி எவ்வளோ, 20.0 இன்ட்டு 10.0 எவ்வளோ வரும், 200 இல்லையா, 200 0.00ன்னு வரும். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரையிலையும் எப்படி எழுதுவோம், டோட்டல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, டோட்டல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது, இங்கேயும் வந்து 3 இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து என்னது 3 தான் இருக்கணும். ஆனால் இப்படி எழுதுனீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் இது கிடையாது, பட் இருந்தாலும் இந்த ஆன்சர் வந்து வரும், ஆப்ஷனில் வரும்.
அப்போ இதில் வந்து எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பாருங்கள், டெசிமல் பாயிண்ட் வந்துட்டதுனால நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த ஜீரோஸ்லாம் சிக்னிஃபிகன்ட் ஆயிரும். அப்புறம் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து 5 டிஜிட் ஆயிரும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் இங்கே எவ்வளோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோ அவ்வளோ தான் இருக்கணும். அப்போ 3 தான் இருக்கணும். அப்போ இந்த இதை வந்து மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னா, இங்கே பாருங்கள், 2 × 10⁻² அப்படின்னு எழுதுறேன். அதாவது 200 அப்படி எழுதுறேன். 2 × அதாவது 2.0 இப்படி எழுதுறேன். இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே முன்னாடி கொண்டு வரேன். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறது. அப்போ 2.00 × 10⁻²ன்னு எழுதலாம். இப்படி எழுதலாமா? 100ஆல் டிவைட் பண்ணால் 2.00ன்னு வந்துடும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் × 10⁻. இப்படி எழுதலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனைன்னா 3 தான். ஸோ இங்கே டேட்டாவில் இருக்கிற மாதிரி 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இப்படி தான் எழுதணும். இது வந்து ஏரியா, எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நம்ம இன்னும் எரர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எரர் என்னது, 2 குவான்டிட்டிஸ் 2 அளவுகளை பெருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எரருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், இப்போ A × B 2 குவான்டிட்டி, அதான் இங்கே வந்து L × B. ஓகே, அதை பெருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய பிழைகள் எரர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பார்த்தோம். அதாவது இதுதான் ஏரியா அப்படின்னா, ஏரியாவில் இருக்கக்கூடிய எரர் இதனுடைய ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்லுவோம். ஓகே, பின்னப்பிழை ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் ΔL/L, இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் ΔB/B. இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், கூட்டணும். இதுதான் ஃப்ராக்ஷனல் எரர். இதில் இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய எரர் வந்து இதுதான். ஸோ இதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், ΔA/A என்னன்னு முதல்ல பார்த்துருக்கேன். ΔA/A ஈக்குவல் டு ΔL/L. ΔL தான் அங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 0.2 சென்டிமீட்டர். அப்போ 0.2 / L. L எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20.0. 20.0 ப்ளஸ் ΔB. ΔB தான் இங்கே கொடுத்துருக்காங்க 0.1. அப்போ 0.1 / B என்னது, இந்த 10.0. அப்போ 10.0 எழுதியாச்சு. இப்போ 0.2 / 20 எவ்வளோ வரும், இங்கே வந்து மேலே வந்து 0.2, இங்கே கீழே 20னா இது போல் இது வந்து என்னது, எத்தனை டைம்ஸ் இருக்குது, 100 டைம்ஸ் இருக்குது இல்லையா. அதாவது 1/100 அப்படி சொல்லலாம். ப்ளஸ் இது வந்து எவ்வளவு, 1 டிஜிட் பண்ணால் இது வந்து 1/100 அப்படி சொல்லலாம். இப்போது இப்படி சொல்லலாம், 1/100 1/100 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். நமக்கு வந்து இது வந்து 1/100. அப்போ 100 காமனாக இருக்குது, மேலே வந்து 2/100ன்னு எழுதலாம். 2/100 இல்லையா, 100 காமனாக இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 100, மேலே 1 + 1 2. இது வந்து ΔA/A. நமக்கு என்ன வேணும், ΔA வேணும். ஏல இருக்கக்கூடிய இந்த ஏ கண்டுபிடிச்சிருக்கும்ல, அதில் எவ்வளோ பிழை இருக்குது, எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ΔA ஈக்குவல் டு என்ன வரும், 2/100. இந்த ஏ அங்கே போயிடும், × A. இப்போ எவ்வளோ வரும், 2/100 × A வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2 × 10⁻² இல்லையா. 2 × 10⁻². 2.00 தான் 2ன்னு போடுறேன். அப்போ என்ன வரும் பாருங்க, இந்த 100 கேன்சல் ஆகிரும். 10⁻²னா 100, இது ஒரு 100 கேன்சல் ஆகிரும். அப்போ 4ன்னு கிடைக்கும். 4 ΔA வந்து 4. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்னென்னா, ஏரியா வந்து 2.00 × 10⁻² ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் எரர் எவ்வளவு, 4. எரர் வந்து 4. அவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் சார், அவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னது ஆன்சராக இருக்க முடியும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த விஷயம் தெரியணும். முதல்ல ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா இது தெரியணும். ஒவ்வொரு குவான்டிட்டிலையும் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியணும். அப்புறம் இந்த விஷயம் தெரியணும், ΔA/A எதுனா ΔA எவ்வளோ, இந்த ஏ கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் அடுத்து வந்து கொடுத்துருக்க ஆன்சரை வந்து அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் எழுத தெரியணும். இப்போ இங்கே பார்த்தோம்ல, இங்கே கன்வெர்ட் பண்ணோம்ல, இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுத தெரியும். ஓகே, அதை நோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 17 என்னன்னா, the voltage across the wire is 100 ± 5 voltage and the current passing through it is 10 ± -0.2 ampere. Find the resistance of the wire. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பியின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு 100 ± 5 வோல்டேஜ், அதன் வழியே பாயும் மின்னோட்டம்
10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர் எனில் அந்த கம்பியின் மின்தடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ப்ராபகேஷன் ஆஃப் எரர், பிழை பெருக்கம், அதில் வரக்கூடியது. இப்போ வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பியில் பாயக்கூடிய கம்பி குறுக்க மின்னழுத்த வேறுபாடு V எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, மின்னழுத்த வேறுபாடு V, வோல்டேஜ் வந்து 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதில் பாஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ I எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, மின்னோட்டம் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க, 0.2 ஆம்பியர். ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர், R கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் ஓம் விதிப்படி என்னென்னா, ஓம்ஸ் லா, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஓம் விதி நம்ம படிச்சிருக்கோம் சரியா, 10th படிச்சிருக்கோம். R ஈக்குவல் டு V/I, V ஈக்குவல் டு IR கிராஸ் பண்ணணும். அப்போ R ஈக்குவல் டு V/I. அப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னா, V வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 100 பை I வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும், 10. அப்போ 10 ஓம் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்க முடியும். அடுத்து எரர் கண்டுபிடிக்கணும். இந்த ஆரில் எவ்வளோ எரர், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த டிவிஷனுக்கும் அதான், 2 அளவுகளை டிவைட் பண்ணுறப்பையும் அதில் இருக்கக்கூடிய எரர் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இங்கே டெல்டா R பை R, இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய எரர், இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் டெல்டா V பை V ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் டெல்டா I பை I. இதுதான் வந்து ஃபார்முலா ஃப்ராக்ஷனல் எரர். அதாவது இதில் இருக்கக்கூடிய 2 அளவில் டிவைட் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ எரர்னு கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா இல்லையா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெல்டா V என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா Vங்கிறது இது எரர் 5 பை V என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 100 ப்ளஸ் டெல்டா I என்னது, இவர் ஐயில் இருக்கக்கூடிய எரர் 0.2 டிவைடட் பை I வேல்யூ எவ்வளவு 10. ஓகேயா, இதை வந்து டிவைட் பண்ணுவோம். 5/100 எவ்வளோ வரும், 5/100னா 0.05 0.05 இல்லையா. அடுத்து ப்ளஸ் 0.2/10னா எவ்வளோ வரும், 0.02ன்னு வந்துடும். அப்படியே டெசிமல் பாயிண்ட் 1 டிஜிட் பேக்கில் வரும், இங்கே வந்து 2 டிஜிட் பேக்கில் வரும். அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 0.07ன்னு வந்துடும். 0.05 ப்ளஸ் 0.02 0.07. இது வந்து டெல்டா R பை R, டெல்டா R பை R. எனக்கு என்ன வேணும், டெல்டா R வேணும், எவ்வளோ எரர்னு வேணும். டெல்டா Rங்கிறது தான் Rயில் இருக்கக்கூடிய எரர். அப்போ டெல்டா R ஈக்குவல் டு என்ன வரும், டெல்டா R ஈக்குவல் டு 0.07 இன்ட்டு இந்த R அங்கே போகும் இன்ட்டு R. அப்போ என்ன வரும், 0.07 இன்ட்டு R எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 10. R வந்து 10. அப்போ எவ்வளோ வரும், 0.07 இன்ட்டு 10னா டெசிமல் பாயிண்ட் 1 டிஜிட் இங்கே போகும், 0.7 ஓம். இது டெல்டா R. டெல்டா R வந்து 0.7 ஓம். அப்போ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, R இங்கே இருக்குது, R ஈக்குவல் டு என்னென்னா 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் எவ்வளோ இதில் 0.7 ஓம். இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 17க்கு வந்து 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 ஓம் அப்படிங்கிறது ஆப்ஷன் A. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. இதை நோட் பண்ணி. Next question number 18. If the error in the measurement of radius is 2%, then the error in the determination of volume of the sphere will be அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுவதில் 2% பிழை எனில் அதன் கன அளவை அளவிடுவதில் உள்ள பிழை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோளத்தின் ஆரத்தில் உள்ள பிழை அப்படின்னா நமக்கு வந்து சதவீத பிழை இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சதவீத பிழை, அதாவது டெல்டா R பை R இன்ட்டு 100ன்னு அர்த்தம். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2%ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து 2%. எரர் இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், கோளத்தை அளவிடுது. கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலான்னா நமக்கு தெரியும், V ஈக்குவல் டு 4/3 πr3. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த 4/3 இது வந்து எனது நம்பர், அதில் எரர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அதை எடுத்துடலாம். இந்த R³ இதில் தான் வந்து எரர் வரும். இப்போ இந்த டெல்டா இதில் இருக்கக்கூடிய எரர் எவ்வளோ சார் அப்படின்னா, டெல்டா V/V எவ்வளோ எரர்னு தான் கண்டுபிடிக்கணும். டெல்டா V/V இன்ட்டு 100, அதான் பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா, நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த பவர் என்ன இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் வந்துடணும். 3 இன்ட்டு டெல்டா R/R இன்ட்டு 100 இவ்வளோ, அதாவது இது பர்சன்டேஜ் எரர். ஓகே, அப்போ இதில் இருக்கக்கூடிய கனவில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ அப்படின்னா 3 இன்ட்டு இந்த வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க, 2%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ
எவ்வளவு 6%. ஓகே 6%. அப்போ கோளத்துக்கான கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா தெரியும். 6% ஆன்சர் இருக்கா அப்படின்னா இருக்குது. எத்தனாவது ஆப்ஷன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இதை நோட் பண்ணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த லென்த் அண்ட் டைம் பீரியட் ஆஃப் அன் ஆசிலேட்டிங் பெண்டுலம் ஹேவ் எரர்ஸ் ஆஃப் 1% and 3% ரெஸ்பெக்டிவ்லி, தென் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ். ஒரு அலைவரும் ஊசலின் நீளம் மற்றும் அலைவு நேரம் ஆகியவற்றில் உள்ள பிழைகள் முறையே 1%, 3% எனில் அதை கொண்டு ஈர்ப்பு முடுக்கத்தை அளவிடுதலில் ஏற்படும் பிழை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு தனி ஊசல் அதனுடைய நீளம் அலைவு நேரம் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பிழை கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து லென்த் ஆஃப் த பெண்டுலம் அண்டு டைம் பீரியட் அதில் இருக்கக்கூடிய பிழை, அதாவது டெல்டா L/L × 100 அப்படின்னு அர்த்தம். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1%ன்னு கொடுத்துட்டாங்க, 1%. அடுத்து டைம் பீரியடில் இருக்கக்கூடிய பிழை, அதாவது டெல்டா T/T × 100 இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3%ன்னு கொடுத்துருக்காங்க, 3%. நம்ம வந்து ஜியில் இருக்கக்கூடிய சதவீத பிழை கண்டுபிடிக்கணும். அதாவது டெல்டா G/G × 100 இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஜியில் இருக்கக்கூடிய பிழை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். தனி ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பு முடுக்கம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி யூஸிங் சிம்பிள் பண்ணணும். என்ன ஃபார்முலான்னு தெரியணும். என்ன ஃபார்முலானா G = நமக்கு இது ப்ராக்டிக்கல்லையும் இருக்குது, தியரிலையும் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் 4π² × L/T². இதுதான் ஃபார்முலா. 4π² × L/T². இந்த 4π²ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை எடுத்துடலாம். அதாவது இங்கே வந்து அளவிடக்கூடிய மதிப்புகளில் தான் பிழை ஏற்படும். இதெல்லாம் வந்து அளவிடப்படக்கூடிய மதிப்பு கிடையாது, இது கான்ஸ்டன்ட். அதனால் அதை எடுத்துடுறோம். அப்போ மீதி இதில் இருக்கக்கூடிய பிழைன்னு பார்த்தா என்னது, டெல்டா G/G × 100 = நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, இது வந்து பவர் 1. அப்போ 1 × டெல்டா L/L × 100 இதில் இருக்கக்கூடிய சதவீத பிழை ப்ளஸ் டிவிஷன்னாலும் பிழை வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய சதவீத பிழை என்னது, இதுக்கு பவர் வந்து 2. அப்போ 2 × இதில் இருக்கக்கூடிய சதவீத ஃப்ராக்ஷனல் டெல்டா T/T × 100 இப்படி எழுதும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 1 × டெல்டா L/L × 100 எவ்வளவு, அது எல்ல இருக்கக்கூடிய சதவீத பிழை 1%ன்னு அர்த்தம். 1% ப்ளஸ் டீயில் இருக்கக்கூடிய சதவீதம் 2 × டீயில் இருக்கக்கூடிய சதவீத பிழை எவ்வளவு, டீயில் இருக்கக்கூடிய சதவீத பிழை கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 3%. அப்போ 3%. அப்போ எவ்வளோ வரும், 1 × 1 1% ப்ளஸ் 2 × 3 6%. டோட்டலாக எவ்வளோ வரும், 7%ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 7% இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 இருக்குது. ஆப்ஷன் டி லாஸ்ட் ஆப்ஷன், 7% ஆன்சர். இதை நோட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 20 ஏன்னா the length of a body is measured as 3.51 meter. If the accuracy is 0.01 meter, then the percentage error in the measurement is. ஒரு பொருளின் நீளம் 3.51 மீட்டர் என அளவிடப்படுகிறது. அளவிடுதலின் துல்லியத்தன்மை 0.01 மீட்டர் எனில் அளவீட்டில் உள்ள சதவீத பிழை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு பொருளுடைய நீளம் எவ்வளோ அளந்திருக்காங்க அப்படின்னா L = 3.51 மீட்டர் அப்படின்னு அளந்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய இதனோட அக்யூரசின்னு சொல்லியிருக்காங்க. அக்யூரசினா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். துல்லியத்தன்மை என்ன அப்படின்னா 0.01 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்யூரசி அப்படின்னு கொடுத்தா அதுதான் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய எரர்னு அர்த்தம். அவ்வளோதான், அதில் எரர் மேக்ஸிமம் வரும். அப்போ டெல்டா L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.01 மீட்டர்னு அர்த்தம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் எரர் இந்த மெஷர்மெண்ட், சதவீத பிழை. சதவீத பிழைனா என்ன ஃபார்முலா, டெல்டா L/L × 100 இதுதான் சதவீத பிழைக்கு ஃபார்முலா இல்லையா. சதவீத பிழை அதாவது பர்சன்டேஜ் எரர் அதுக்கு ஃபார்முலா இதுதான். இப்போ டெல்டா L எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.01 டிவைடட் பை L எவ்வளோ 3.51. ஓகே, அப்போ × 100 இது எவ்வளோ வரும் பாருங்கள். 0.01 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் இங்கே வரும். அப்போ 1/3.51 வரும். 1/3.51 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. 1/3.51
3.51 1/3.51 ஈக்குவல் டு 0.28ன்னு வருது 0.28 அப்போ 0.28% இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த அக்யூரசி அப்படின்னா டெல்டா எல் அப்படிங்கிறது தெரியும். ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி 0.28%. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 0.28% ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கலாம். ரைட், இது வரைக்கும் இருக்கட்டும். 20 வரலையும் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் வந்து என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதுக்கு அடுத்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எஸ்சிஆர்டி புக், நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸு. இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு புக்லேயே அந்த ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ப்ராக்கெட்டில் வந்து நீட்டு, ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டினாக தான் இதில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுது அப்படின்னாவே, புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட்டில் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நன்றி.